சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்துதான் நடிக்க போகிற ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு வரப்போது. அதை சன் பிக்சர்ஸே அவங்க சூப்பர் ஒன் த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட், ஒருவேளை அது மிக பெரும் மல்டி ஸ்டாரர் ப்ராஜெக்டாக இருக்குமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தொடர் தோல்வி படங்களை கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிலிருந்து மீண்டு வரத்துக்காக எடுத்த அடுத்த படி தான் ஜெயிலர் படம். இந்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன், கூலி போன்ற படங்களில் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. இந்த வருஷம் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிகாசன், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. 80% ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில் மீதம் இருக்கும் ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அதன் தொடர்ச்சியாக இப்போ சன் பிக்சர்ஸில் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு விடுவாங்க என எதிர்பார்க்கப்படுது. அதாவது நம்ம நெல்சனும் ரஜினியும் இணைய போகிற படம் மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. நெல்சன் அவர்கள் ஏற்கனவே ஜெயிலர் 2 நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதோட ப்ரோமோ வீடியோஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தார். சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாளைக்கு தான் அதை விட போகிறேன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ஏமாற்றிட்டார். கடைசி வரைக்கும் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை. இப்போ சன் பிக்சர்ஸும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஜெயிலர் 2 படமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்ந்து ப்ரோமோ வீடியோவும் ரிலீஸ் ஆக போகுது. இதை தான் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. பொங்கலுக்கு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் மார்ச் மாதம் தான் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய கூலி படம் முடியுது. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் என ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்களே, ஒருவேளை இது மணிரத்னம் படமாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகும். அப்போ தான் தெரியும் நமக்கு ரஜினியோடைய ஜெயிலர் 2 படமா, இல்லை மணிரத்னம் படமா, இல்லை கார்த்திக் சுப்ராஜ் படமா என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.